ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். கல்லூரி மாணவர்களுக்கு 50,000 ரூபாய் கல்வி உதவித்தொகை தரக்கூடிய ஒரு திட்டத்தை பற்றி தற்போது பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஃபாலோ பண்ணிங்க. தமிழக பள்ளி கல்வி இயக்குனர் கண்ணப்பன் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியும் ஓய்வு பெற்ற பணியில் இருக்கும் போது இறந்த ஆசிரியர்களின் குழந்தைகள் மற்றும் தொழிற்கல்வி ஆசிரியர்களின் குழந்தைகளுக்கு இணைப்பு 1 குறிப்பிட்டுள்ளவாறு நிபந்தனைகளின் அடிப்படையில் உயர்கல்வி பயில்வதற்கு கல்வி கட்டண தொகை தொழிற்கல்வி பட்டப்படிப்பு பயில கல்வி நிறுவனங்களால் நிர்ணயிக்கப்படும் உயர்கல்வி கட்டண தொகை அல்லது 50,000 இதுல எது குறைவோ அந்த தொகை மற்றும் தொழிற்கல்வி பட்டப்படிப்பு பயில கல்வி நிறுவனங்களால் நிர்ணயிக்கப்படும் கல்வி கட்டண தொகை 15,000 இதுல எது குறைவோ அந்த தொகை ஆசிரியர் நல நிதியில் வைப்பீடு செய்யப்பட்டுள்ள தொகையிலிருந்து பெறப்படும் வட்டி தொகையிலிருந்து உயர்கல்வி கட்டண தொகையை வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணையை அவர் பிறப்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆசிரியர்களிடம் இருந்து விண்ணப்பங்களை பெற்று அனுப்பும் போது கீழ்கண்ட குறிப்புகளை கவனத்தில் கொண்டு விவரங்களை சரிபார்த்து கையெழுத்து போட்டு அனுப்பி வைக்குமாறு அவர் அறிவுறுத்திருக்காரு. இது திட்டத்தில் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா, விண்ணப்பிக்கும் ஆசிரியர்கள், அவர்களின் மகன் மகள், அதே போல அரசு உதவி பெறும் பள்ளிகளை பணிபுரியும் இல்லைன்னா ஓய்வு பெற்றவங்க, இல்லைன்னா பணியில இருந்து இறந்த ஆசிரியர்களின் ஒரு குழந்தைக்கு ஒரு முறை மட்டும் இந்த கல்வி கட்டண தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்துக்கு கீழே உள்ள நிறுவனத்துல தொழிற்கல்வி பட்டப்படிப்பு மற்றும் பட்டய படிப்பு பயிலும் மாணவிகளுக்கு கல்வி கட்டண தொகை இந்த திட்டத்துல வழங்கப்படுது. மனுவில் உள்ள அனைத்து தகவலும் முழுமையான அளவுல சரியாக தமிழ்ல பூர்த்தி செஞ்சு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா பூர்த்தி செய்யலைன்னா அந்த மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தந்தை அல்லது தாய் ஆசிரியராக பணிபுரிந்தால் அவங்க விண்ணப்பிக்கலாம், அவங்க குழந்தைங்க விண்ணப்பிக்கலாம். ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள், இறந்து போன ஆசிரியரின் குழந்தைகளுக்கு இந்த திட்டத்துல உதவித்தொகை பெற தகுதி உள்ளவர்கள். ஆசிரியர் இல்லாத பணியாளர்கள் இந்த திட்டத்துல விண்ணப்பிக்க கூடாது. விண்ணப்பங்கள் பள்ளி கல்வி இயக்குனர் அலுவலகத்திற்கு சேர வேண்டிய கடைசி நாள் 24/1/2025 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே உதவித்தொகையை 50,000 பெற்ற மாணவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல மாணவர் வங்கி கணக்கு எண் சார்ந்த விவரங்கள் படிவத்தில் கண்டிப்பா பூர்த்தி செஞ்சிருக்கணும். வங்கி கணக்கினுடைய புத்தகமோ நகல் கண்டிப்பா இணைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆசிரியர்கள், அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள், இல்லைன்னா இதுக்கு முன்னாடி படிச்சு ஓய்வு பெற்ற அந்த ஆசிரியர்கள், பணியில இருந்து இறந்த அந்த ஆசிரியர்களின் பிள்ளைகளுக்கு, குழந்தைகளுக்கு இந்த கல்வி கட்டண தொகையை தமிழ்நாடு அரசாங்கம் வழங்குறாங்க. இந்த வாய்ப்பு உள்ளவங்க இந்த திட்டத்துல பயன்படுத்திக்கங்க. நன்றி.